ஒரு நாள் நீங்க விண்வெளியை பார்த்தா சனிக்கோள் இருக்கும். ஆனா அதோட பிரபலமான வளையங்கள் இருக்காது. நம்ப முடியலையா? ஆனா அதுதான் விஞ்ஞான உண்மை. நாம் எல்லாரும் நினைப்பது சனியின் வளையங்கள் பெரியது, சக்தி வாய்ந்தது என்றென்றும் இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, அவை ரொம்ப மெலிதானவை. பெரியதாக தோன்றினாலும் அதோட தடிமன் சில இடங்களில் 1 கிலோமீட்டருக்கும் குறைவுதான். முக்கியமாக அவை பனி மற்றும் பாறை துகள்களால் ஆனது. சரி, முதல் காரணம் நாசா கசினியை மிஷன் கண்டுபிடிச்ச பெரிய உண்மை. சனி தன் வளையங்களை மெதுவாக இழுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் ரிங் ரெயின். சனியின் ஈர்ப்பு சக்தி வளைய துகள்களை மெதுவாக அதோட வளிமண்டலத்துக்குள் இழுக்குது. ஒவ்வொரு வினாடியும் சுமார் ஆயிரக்கணக்கான கிலோ வளைய பொருள் சனிக்குள் விழுந்துகிட்டே இருக்கு. மணல் கையிலிருந்து விழுகிற மாதிரி மெதுவா ஆனா நிற்காமல் விழுகுது. இரண்டாவது காரணம், சனிக்கு 80க்கும் மேற்பட்ட சந்திரங்கள் இருக்கு. இந்த சந்திரங்களோட ஈர்ப்பு வளையங்களை தொடர்ந்து பாதிக்குது. சில சந்திரங்கள் வளையங்களை கட்டுப்படுத்தும், சில துகள்களை வெளியே தள்ளும், சில உள்ளே இழுக்கும். இந்த விண்வெளி டக் ஆஃப் வார் மில்லியன் வருடங்களில் வளையங்களை மெதுவாக சிதைக்குது. மூன்றாவது காரணம், விண்வெளி அமைதியான இடம் கிடையாது. சூரியனின் யூவி கதிர்கள் பனித்துகள்களை உடைக்குது. சிறிய விண்கற்கள் தொடர்ந்து மோதுது. அந்த தாக்குதல்களால் வளையங்கள் தூசியாகி மெதுவாக மறைந்து கொண்டிருக்குது. விஞ்ஞானிகள் சொல்றதுபடி சனியின் வளையங்கள் நாம் நினைப்பது போல பழமையானது இல்லை. அவை சுமார் 10 முதல் 100 மில்லியன் வருடங்கள் வயதுதான். அப்படின்னா டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தில் கூட சனிக்கு வளையங்கள் இல்லாம இருந்திருக்கலாம். இன்னும் 100 முதல் 300 மில்லியன் வருடங்களில சனியின் வளையங்கள் முழுசா மறைந்து போகலாம். ஆனா ஒரு சந்திரம் உடைந்தா, ஒரு காமெட் சிதறினா புதிய வளையங்கள் உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது. உறுதி இல்லை, ஆனா சாத்தியம் இருக்கு. சனியின் வளையங்கள் நமக்கு ஒரு உண்மை சொல்லுது. இந்த பிரபஞ்சத்தில் அழகான விஷயங்கள் கூட நிரந்தரம் இல்லை. நாம் வாழும் இந்த காலம்தான் சனி அதோட வளையங்களுடன் இன்னும் பிரகாசமாக இருக்கும் அரிய காலம் இது. ஆச்சரியம் தானே? இன்னும் பல விண்வெளி தகவல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.